Hi everybody, I'm Grace. I'm going to teach you some interesting sentences from Tamil to English. இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான சில வாக்கியங்கள் தமிழிலிருந்து உங்களுக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து சொல்லி தர போறேன். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஓகே, முதல் வாக்கியம் என்னன்றதை கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஆன்லைன் கோர்சஸில் எது சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அகேன். மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் சூழ்நிலை என்னன்றதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உச்சி கொட்டுவாங்க. உச்சி கொட்டுறது தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதை உச்சி கொட்டாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் டட் ஆஃபன். டோன்ட் டட் ஆஃபன். ஸோ டியூடி அப்படின்றத அந்த உச்சி கொட்டாதீங்க. ஸோ டோன்ட் வரும்போது நெகட்டிவ் கனெக்டேஷனில் வரும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நகையை நான் அடகு வச்சுட்டேன், எல்லா நகையும் என்னுடைய நகையெல்லாம் அடகு வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அடகு வச்சுட்டேன்றதுக்கு நிறைய பேருக்கு ஆங்கிலத்தில் தெரியாது. ஸோ அது எப்படி சொல்லலாம்னா ஐ ஹவ் pawned all my jewelry. I have pawned all my jewelry. ஸோ இந்த பான் அப்படின்றத நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது டபிள்யூ சைலண்ட் ஆயிரும். ஸோ PAWNED அப்படின்ற ஸ்பெல்லிங்கை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி நம்ம அறிவுரை சொல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கடன் வாங்காதீங்க, கடன் மட்டும் வாங்கிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கடன் வாங்காதீங்கன்றது நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் இன் டு டெப்ட். டோன்ட் கெட் இன் டு டெப்ட். நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் இந்த உள்ளங்கால் உள்ளங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளங்கால் அரிக்குது, உள்ளங்கை அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உள்ளங்கால் உள்ளங்கைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த உள்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆங்கிலத்தில் நிறைய பேருக்கு தெரியல. அது எப்படி சொல்லலாம்னா த சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட் ஆர் இச்சி அப்படின்னு சொல்லுங்கள். இது எது நீங்கள் கை அரிக்குது அப்படின்னா த சோல்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் ஆர் இச்சி அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ த சோல்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் ஆர் இச்சி அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம நிறைய இடங்களில் சொல்வது உண்டு, மற்றவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, லொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளை பேச விட மாட்டாங்க. முதல்ல என்னையை பேச விடுங்க, நீங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு தான் இருக்கீங்க, முதல்ல என்னை பேச விடுங்க அப்படின்றது ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லலாம்? லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். நம்ம ஸ்கூல் காலேஜில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில பேர் நம்ம வேலை பார்க்குற இடத்துல கூட சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி என்னை சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நம்ம கோவத்தில் அவங்களோட சண்டை போடும்போது சொல்லுவோம். ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ பாதரிங் மீ ஸோ மச். ஸோ இந்த இடத்துல தொந்தரவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பாதரிங் அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒய் ஆர் யூ பாதரிங் மீ ஸோ மச் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். நம்ம சில பேர் கர்வமாக பேசுவாங்க. அவங்கள பார்த்து ஏன் உனக்கு இந்த வீராப்பு அப்படின்னு சொல்லுவோம். கர்வமாக பேசும்போது ஏன் உனக்கு இந்த வீராப்பு இப்படி பேசிகிட்டு இருக்க நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் உனக்கு இந்த வீராப்பு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸோ why do you need to show off like this? Why do you need to show off like this அப்படின்னு நீங்கள் இந்த கொஷினை நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்களா, இந்த சில பேர் நம்ம யார்கிட்டையோ ஒரு நல்ல ஒரு சகோதரர்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நம்ம பேசினாலும் என்ன பேசினாலும் உங்கள்கிட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, என்ன பேசினாலும் நீ பிரச்சனை கண்டுபிடிச்சிரு என் பேச்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்றதை பார்ப்போம். நோ மேட்டர் வாட் ஐ சே, நோ மேட்டர் வாட் ஐ சே, you will find an issue in it. You will find an issue in it. சில பேர் நம்ம பேசுவோம், ஆனால் அவங்க பேசினா பிரச்சனை வருதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்புறம் எதுக்குங்க நான் உங்கள்கிட்ட பேசணும்? அப்போ நம்ம சொல்லுவோம், இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஸோ இந்த காரணத்துக்கு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதே இல்லை. இது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம்? That's why I don't even like talking to you. That's why I don't even like talking to you. நம்ம என்ன தான் ஒருத்தர் பின்னாடி போய் ரொம்ப நேரம் பேசினாலும் எங்களை பேசு சண்டை போட்ட பிறகு பேசுன்னு நம்ம கேட்போம். அவங்க நம்மளை என்ன செய்வாங்க? புறக்கணிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஏன் நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம சிம்பிளாக சொன்னால் ஒய் ஆர் யூ அவாய்டிங் மீ. அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ இக்னோரிங் மீ அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்லுவது உண்டு, ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க மதிப்பு உனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும்
என்னோட மதிப்பு உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்ப்போம். You will never value me while I am still living. You will never value me while I am still living அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்போம். சில பேருக்கு ஒரு கான்செப்ட் சொன்னோன்னா அதை பற்றி சுத்தமாகவே தெரியாது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ இதை நம்ம ரெகுலராக கேட்போம், நிறைய இடங்களில் கேட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அஸ் அ சீனியர் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் யூ நோ எனிதிங் அபவுட் திஸ், டோன்ட் யூ நோ எனிதிங் அபவுட் திஸ் அப்படின்னு கேளுங்க. நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் வந்து அதை பற்றி பேசுவாங்க, அதில் என்ன இஷ்யூ நடந்திருக்கு அதை பற்றி பேசுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லாதது கூட இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் எதையும் தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்ப்போமா? டோன்ட் ஸ்பீக் ராங்லி அபவுட் சம் ஒன் வித்தவுட் நோயிங் தெம். டோன்ட் ஸ்பீக் ராங்லி அபவுட் சம் ஒன் வித்தவுட் நோயிங் தெம் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய இடத்துல நம்ம உதவி செஞ்சுட்டே இருப்போம். பட் அந்த உதவி செஞ்சதுக்கு நன்றி உணர்ச்சியே இல்லாமல் சில ஜென்மங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும், இவ்வளோ நாள் செஞ்சேன், அதுக்குன்னா நன்றி பலன் இல்லை, ஸோ நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? why should I help you, why should I help you அப்படின்னு கேட்கலாம். சில பேர் சும்மா பெனாத்திக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சல் மூட்டுவாங்க. ஸோ எரிச்சலை கிளப்பாத அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? don't stir up trouble, don't stir up trouble, இல்லைன்னா don't irritate me அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்தை ஏன் ஓயாமல் நீ சொல்லிகிட்டே இருக்க, இதை தான் நேற்று சொன்னேன், இன்றைக்கா தான் சொல்கிறேன், நாளைக்கு தான் சொல்ல போகிறேன்ற மாதிரி தான். ஸோ ஏன் இந்த விஷயத்தை ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்க அப்படின்றத ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லலாம்? why do you keep harping on about this, why do you keep harping on about this. ஸோ அந்த ஓயாமல் சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அந்த ஹார்ப்பிங் அப்படின்ற கான்செப்டில் நம்ம பேசுகிறோம். இந்த கார் வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மரத்து மேலே மோதிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? a car collided with a tree, a car collided with a treeன்னு சொல்லலாம். மனம் போன போக்கில் போகாத, ஸோ இதெல்லாம் நிறைய பாடல்கள் உண்டு. ஸோ மனம் போன போக்கில் போயிட்டுருக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்கிறதுன்றதை பார்ப்போம். don't just follow your whims, don't just follow your whims அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான், இந்த மாதிரி நிறைய வாக்கியங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸில் சேருங்க. சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுங்க. இந்த மாதிரி தினசரி வித்தியாசமான ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அண்ட் நம்மளுடைய கோர்ஸ் வந்து இப்போ இந்த மே மந்த் ஃபுல்லாக சம்மர் கோர்ஸ் நடக்க போகுது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் there is no age limitation, இதில் வயசு வரம்பு எதுவும் இல்லை. ஆனால் நிறைய டெக்னிக் முறைமையில் நீங்கள் அதிகமாக ஆங்கிலம் உருவாக்குறதுக்கு நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறேன். அந்த 32 டெக்னிக்ஸையும் நீங்கள் எளிமையாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மே மந்த் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் காமிக்க முடியும், ஃப்ளூயண்ட்டாக உங்களை பேச வைக்க முடியும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.